ஹாய் மக்களே! வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். எல்லாருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கார்த்திகை தீபம் இல்லையா? ஸ்பெஷல் டே. இன்னைக்கு ஃபுல் வேலை, எனக்கு பயங்கர வேலை. வீடு தொடச்சி, வாசல் தொடச்சி, பாத்திரம் கழுவி, துணி துவைச்சின்ட்டு பயங்கர வேலைங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரலான்னு பார்த்தாக்க, இந்த நாய் பண்ண அட்டகாசத்தை கேட்டிங்கன்னா அப்படி தான் இருக்குது. வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு இடம் இல்லை, 2-3 இடத்துல யூரின் போய் செம்ம ஸ்மெல்லு, மஞ்சேன்னு செம்ம ஸ்மெல்லு. இது யார் பார்த்த வேலைன்னா, எங்கள் வீட்டுக்காரு பார்த்த வேலை தான். அவர் இங்கே லீவில் இருக்கும்போது எல்லா நாய்க்கும் பிஸ்கட் போடுறது, சாப்பாடு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பண்ணனால, அவர் இல்லைன்னாலும் வீட்டுக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க. இன்றைக்கி தான் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சுதேன்ட்டு போய் ரெஸ்ட் எடுத்தேன். பார்த்திங்கன்னா பெரும் வேலை பண்ணி வச்சுட்டாங்க. வாசலில் 3 இடத்துல யூரின் போயிருக்கு. எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு உட்காரலான்னு பார்த்தாக்க, அங்கே ஒரு நாய் குட்டி போட்டிருந்தது. நான் அதை கவனிக்கவே இல்லை. அவ்வளோ அழகாக செடி மெனக்கட்டுன்னு ஒரு 4 ஃபுல்லாக செடி வச்சேன். இதில் அழகாக கல்லெல்லாம் அடுக்கி எல்லா வெரைட்டி செடியும் வச்சேன். இப்போ எல்லா செடியும் நாஸ்தி. மண்ணெல்லாம் கிளறி விட்டு செடியெல்லாம் பிச்சு ஒரு வழி பண்ணி குட்டி போட்டு வச்சுருக்கு. இதை விரட்டுறதுக்கும் எனக்கு மனசு வரல. ஏன்னா குட்டி போட்டு ஒரு நாள் தான் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இருக்கட்டும், ஒரு வாரம் 10 நாள் இருக்கட்டும், குட்டி கொஞ்சம் நடக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் வெளியில் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அனுப்புனாலுமே பார்த்திங்கன்னா 2-3 நாளாக மழை பெஞ்சு தண்ணி நல்லா முழங்கால் அளவுக்கு இருக்குது. ஆட்டோவே வரல. பாப்பா அதனாலேயே ஸ்கூலுக்கு லீவ் போட்டு இருக்கிறா. இதில் இது பாவம் எங்கே போய் இருக்கும் அப்படிங்கிறதுனால சரி இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டேன். பசி போல் இருக்குது. மழை டைமில் யாரும் சாப்பாடு போடலை. அதனால் செம்ம பசி போல் என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துது. இதில் என்ன கொடுமைன்னா, இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. பாப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் படிக்க போயிட்டாங்க. அதனால் நம்ம எதுக்காக நம்ம ஒரு ஆளுக்கு சமைக்கணுமேன்னு சொல்லிட்டு காஃபி டீயாக காலையிலேருந்து 2 காஃபி 2 ரஸ்க்குன்னு நாளை கடத்திடலான்னு பார்த்தேன். ஆனால் என்ன பாவம், இதுக்கு சோறு நைட்டு எப்படியாவது கொஞ்சம் வைக்கலான்ட்டு முடிவு பண்ணிவிட்டு இப்போ அதோட நானும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு விளக்கேற்றிட்டு சாதம் வடித்து அதுக்கு கொஞ்சம் பால் தயிர் 2யும் மிக்ஸ் பண்ணி அதுக்கு வச்சுட்டேன். அதுவுமே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஃப்ரீ பிளான்ட்டு எனக்கு தாங்கன்னு கேட்குறீங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபருக்குன்னு தான் அந்த ஃபஸ்ட்டு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன். நம்ம சப்ஸ்கிரைபர் யாருன்னாக்க இங்கே பார்த்திங்களா லோகோவில் தெரிகிறாங்க. இவங்கெல்லாம் தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் வாட்சவர்ஸ் எல்லாம் நமக்கு கொண்டு வரவங்க. ஏன்னா இது எப்படின்னாக்கா நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்த்து லைக் போட்டு கமெண்ட் பண்ணுறவங்க லோகோ எனக்கு மந்த்லி ஒரு வாட்டி காமிக்கும். இவங்க தான் உங்கள் வாட்சவர்ஸு, இவங்க தான் உங்கள் சப்ஸ்கிரைபரு, இவங்க தான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்கும். அவங்களுக்கு நம்ம சேனல் சார்பாக நம்ம சரி ஒரு கிஃப்டாக கொடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் இந்த 50 பிளான்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னன்னாக்கா புதுசாக வந்திருக்கவங்களும் நம்ம கிட்ட கேட்குறாங்க. அது தப்பு கிடையாது. எனக்கு நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்க்குறாங்கன்னாக்கா அதை எனக்கு காமிக்கும், லோகோவில் காமிக்கும். சேனல் வச்சுருந்தாங்கன்னா அந்த சேனல் நேம் காமிக்கும். இல்லை ஐடியை வச்சு அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த என்ன ஐடியில் கமெண்ட் பண்ணுறாங்களோ அது காமிக்கும். நான் அதை வச்சு தான் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா சில பேர் புது சப்ஸ்கிரைபர் வர்றாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த என்ன விஷயமா பேசுகிறோம், ஃப்ரீ பிளான்னா என்ன பாதியில் அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. கமெண்ட் பண்ணும்போது அவங்க ஃபுல்லாக என்னோடய வீடியோவை பார்த்துருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க. ஒன்று ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பாங்க, இல்லை பாதியில் அந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் போயிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு அப்படி பாதி கமெண்ட் பண்ணுறவங்க, லைக் பண்ணாதவங்க அவங்களெல்லாம் அந்த லோகோவில் காமிக்காது. என்னோட ஃபுல்லாக வீடியோஸை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு அவங்க கமெண்ட் கொடுத்து லைக் கொடுத்தா மட்டும்தான் அந்த லோகோவில் காமிக்கும். அவங்களுக்காக தான் நான் ஃப்ரீ பிளான்ட்டு நான் சொல்லியிருந்தேன்.
அது எத்தனை பேரா இருந்தாலும் பரவாயில்ல. நான் கண்டிப்பா எல்லாருக்குமே நான் குடுப்பேன். இடையில வந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம சேனல் வந்து புதுசா எத பத்தின்னே தெரியாது. ஃப்ரீயா பிளான்ட் குடுக்குறாங்கன்னா, சரி நம்மளும் ஒரு கமெண்ட் போடுவோம். நம்மளும் அந்த டைம்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வராங்கன்னா, கண்டிப்பா புதுசா வரவங்க வெயிட் பண்ணுங்க. முன்னாடி நம்ம சேனல்ல ரெகுலரா பார்க்குறாங்க. அவங்க வந்து ரெகுலரா வந்து எனக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னாக்கா, அவங்களுக்கு முதல்ல குடுத்துட்டு, அடுத்தடுத்து எல்லாருக்குமே தான் வந்து ஃப்ரீ பிளான்ட், ஃப்ரீ சீடு கண்டிப்பா குடுப்பேன். அத வெயிட் பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மிளகா பாருங்க. இது வானம் பார்த்த மிளகா. இது காந்தாரி மிளகான்னு கூட சொல்லுவாங்க. செம்ம காரமா இருக்குங்க. அந்த நீட்டு மிளகால ஒண்ணு போடுறதும் சரி, இந்த குட்டி மிளகால ஒண்ணு போடுறதும் சரி, அந்த அளவு காரம் அதிகமா இருக்கும். ஆனா, இதில ஒரு ஸ்பெஷல் இருக்கு இந்த செடியில. என்னன்னாக்க, அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 மிளகா காய்க்கும் அவ்வளோதான். இதில அப்படி கிடைக்காது. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி பிஞ்செடுத்து பூ வச்சாவே வந்து ஒரு 500, 400, 500 பச்சை மிளகா வரும். வருஷம் ஃபுல்லா காய்க்கும். இப்ப அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மந்த்ல நார்மல் மிளகா காய்ச்சி ஒரு முடிஞ்சிரும். இது அப்படி கிடையாது. நீங்க 5 வருஷம், 6 வருஷம்னாலும் சரி, இதில மிளகா வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த செடிக்கு சாவே இருக்காது. அந்த மாதிரி வந்து இது வந்து நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டால், இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எங்கள் ஊரில் வந்து வள்ளிபுரத்தில் வந்து இந்த மிளகா இருந்தது. நான் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். அவங்க தான் சொன்னாங்க இது. நான் 2 இயர்ஸாக நான் இந்த மிளகா எங்கள் இடத்துல தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சரி, இந்த மிளகா செடியெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? இது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் திரும்ப ஒரு 7, 8 மாதம் கழித்து போய் பார்த்தேன்னா, அப்பவும் நல்லா பெருசாக நிறைய கொத்து கொத்தா காய்க்கும். திரும்பவும் நான் பறிச்சுட்டு வருவேன். திரும்ப ஒரு 4, 5 மாதம் கழித்து போனாலும், திரும்பவும் கொத்து கொத்தா இருக்கும். பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பறிச்சுப்பாங்க. அப்போது கேட்கும்போது தான் நான் சொன்னேன், "என்ன இது ஒரு 2, 3 வாட்டி நான் வரும்போதெல்லாம் வந்து நிறைய காய் குடுத்துட்டே இருக்குது. காய்ப்பு ஒவ்வொரு மிளகாலாம் காய்ச்சி முடிஞ்சிச்சுனாக்கா ஓஞ்சிரும். இது என்ன இப்படி காய்ச்சிட்டே இருக்குங்கும்போது" அப்போ தான் அவங்க சொன்னாங்க, "இந்த மிளகா மட்டும் வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து காய் குடுத்துட்டே தான் இருக்கும் இது" அப்படின்னாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணேன், அதுலேருந்து ஒரு சின்ன அ செடி எடுத்துகிட்டு வந்து இதில் நட்டு வச்சேன். சூப்பரா வருது. அப்புறம் நான் விதையும் வந்து கலெக்ட் பண்ணி காய வச்சு அப்புறம் போட்டேன். போட்டு ஒரு 4, 5 மொளகா வந்தது. அதுதான் கீழே வச்சுருந்தேன். கீழே வச்சு பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய மொளகா எடுத்துகிட்டு இருந்தேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா, நீட்டு மிளகாலையுமே நிறையா ஏன்னா நம்ம சமைக்கிறதே இப்போ கிடையாது. இப்போ ஒரு 10 நாளாக பார்த்தீங்கன்னா, எனக்கு பயங்கர வேலை கை வேறு பயங்கர வலி. எலும்பு வலி. ஏன்னா ஏஜ் ஆகுது இல்லையா? இந்த வயசுக்கு தக்கன வேலை செய்யணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வயசுக்கு தக்கனையா வேலை பார்க்குறோம். வீட்லேயும் வேலை செய்கிறோம். இந்த பாருங்கள் 10 நாளாக மழை பெஞ்சிட்டே இருக்குது. எல்லா தொட்டியும் வந்து சரிஞ்சு கீழே விழுகிறது. அதில் மண்ணை எடுத்து மேலே போடுறது, அப்புறம் களைச்செடி பிடுங்குறது, அலசி விடுறது அப்படின்னு ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது கை வந்து என்னென்னா அசைவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த கை அசைவு கொடுக்கும்போது இந்த எலும்பு வந்து தாங்கிக்கிற சக்தி இல்லாமல் பயங்கர வலியாக இருக்குது. அதுக்கு என்னென்னா தொடர்ச்சியாக ஒரு 4 நாள் 5 நாள் வந்து அந்த முடக்கத்தான் கீரை தோசை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரண்டை துவையல்னு சாப்பிட்டேன்னா ஓரளவு பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டோன்னா திரும்ப அந்த பெயின் வர ஆரம்பிக்குது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, உணவே மருந்து அப்படின்னு. நமக்கு வந்து உணவே மருந்து. ஒரு 4 செடினாலும் பார்த்திங்கன்னா மருந்து இல்லாமல் நம்ம வீட்டிலையே வளர்த்தி சாப்பிட்ணும். மிளகா பார்த்திங்கன்னா எல்லா செடியிலையும் நிறைய இருக்குது. ஆனால் நான் பழுத்த மிளகா மட்டும்தான் எடுக்கிறேன். ஆனால் பச்சை மிளகாலாம் நிறையா இருக்குது. ஒவ்வொரு செடியிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 40, 50 மிளகா இருக்குது. அதில் பழுத்த ஒரு 10 மிளகாவை மட்டும்தான் நான் எடுக்கிறேன். மீதி பச்சை மிளகாலாம் அதுலேயே தான் இருக்குது. சரி, இதை பழுக்க வச்சதை அப்படியே காய வச்சோன்னா வத்தலாக வச்சுக்கலாம். நம்ம ஒரு ரசம் வைக்கும்போதும் சாம்பார் வைக்கும்போதும் கிள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழுத்த மிளகா மட்டும்தான் எடுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அழகாக நான் நிறையா வந்து
அந்த 10 மணி பூ வச்சுருந்தேன். அது என்ன கம்பளி பூச்சி, ஃபுல்லாக கம்பளி பூச்சி. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழித்து தான் க்ளீன் பண்ணணும்னு வச்சுருக்கேன். சங்குப்பூவும் பார்த்திங்கன்னா நிறையா நம்ம தினமும் எடுத்துக்குவேன். நான் என்ன பண்ணுவேன்னா தினமும் எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நிழலில் காய வச்சுருவேன். தேவைப்படும் போது அப்படியே தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் மட்டும் எடுத்து நம்ம டீ போடுறனாலும் போட்டு குடிக்கலாம். இல்லை நம்ம வந்து அப்படியே கூட அந்த தண்ணியை குடிக்கலாம், நல்லது தான். இந்த விதையும் பார்த்திங்கன்னா நிறைய கொத்து கொத்தாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே பறித்த விதையே நிறையா இருக்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு 100 விதைக்கிட்ட அப்படி அப்படியே இருக்குது. மழை பயங்கரமாக பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பாதி செடி பார்த்திங்கன்னா வேறு அழுகல் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த புடலங்காய் செடியெல்லாம் தொடர்ச்சியாக இந்த 4-5 நாள் மழை பெஞ்சிட்டே இருந்தது பார்த்திங்களா, அதில் வந்து அதுக்கு எல்லாம் ஒரு செடி செத்து போயிடுச்சு. ஒரு செடி பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே காஞ்சி போயிடுச்சு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த விதையெல்லாம் வந்து அப்பப்போ விதையும் பறிச்சிடணும், இந்த பூவையும் எடுத்துடணும். அந்த விதையும் பூவையும் விட்டிங்கனாக்கா அந்த தேவையான சத்து வந்து அதுவே எடுத்துக்கும். அப்போ வந்து செடி வந்து க்ரோத் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகி போயிடும். ஓகே, இப்போ எல்லாமே ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அவ்வளோதான், ஒரு தட்டில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டு போக வேண்டியதான். நம்ம சேனலை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க. பார்க்குற எல்லாருக்குமே 100% வந்து எல்லாருக்கும் ஃப்ரீ பிளான்ட்டு, ஃப்ரீ சீடு கிடைக்கும், ஷுவராக கிடைக்கும். ஓகே, பாய் மக்களே.